குருபியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 590 ஆரம்பிக்கிறது. ஆசையும் இன்பத் துன்பங்களும் ஆனந்தம் தருகிறது என்பதற்காகத்தான் ஒன்றில் ஆசை வைக்கிறோம் என்று சொல்ல வந்தேன். ஆனால் அந்த ஆசை ஒன்று ஆனந்தத்தையே தராமல் துக்கத்தையே கொடுக்கிறது, அல்லது கொஞ்சம் ஆனந்தத்தையும் நிறைய துக்கத்தையும் கொடுக்கிறது, இல்லாவிட்டால் சமமாக கொடுக்கிறது. இப்படியெல்லாம் இன்றி நாம் விசேஷமாக ஆசைப்படாமல் தானாகவே ஒரு ஆனந்தம் வருகிறது. அது துக்க கலப்பே இல்லாத ஆனந்தமாய் இருக்கிறது என்றாலும் அந்த ஆனந்தம் சாஸ்வதமாய் இருக்க மாட்டேன் என்கிறது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது எங்கேயோ ஓடிப்போய் மறுபடியும் நம்முடைய அழுகைகள் நம்மை பிடித்து கொண்டு துக்கப்படுத்துகின்றன. இந்த ஆனந்தம் நமக்கு தெரியாமலே இருந்திருந்தால் கூட நாம் பாட்டுக்கு இருந்திருப்போம். நடுவாந்திரத்தில் அது வந்து அப்புறம் ஓடிவிட்டதாலேயே மறுபடியும் அந்த மாதிரி வருமா என்று ஏக்கம் உண்டாகிறது. பணத்தால் ஆனந்தம் வரும் என்று ஆசைப்பட்டு ரேஸுக்கு போகிறான். இருப்பதையும் கோட்டை விட்டு ஹோ என்று அழுகிறான். இது ஆனந்தமே தராமல் துக்கம் மட்டும் தருகிற ஆசை. கண்ணால் காதால் ஆனந்தம் வரும் என்று ஆசைப்பட்டு சினிமாவுக்கு, அதாவது சங்கீத சபாவுக்கு போகிறான். சினிமா கொஞ்சம் கூட நன்றாயில்லை, ஒரே பேயும் கொலையுமாக வந்து கொலை நடுங்குகிறது. ஆனந்தம் என்று வந்து விலை கொடுத்து இதை வாங்கி கொண்டோமே, பொழுதும் பணமும் வேஸ்ட் ஆச்சே என்று எரிச்சலும் துக்கமும் வருகின்றன. வித்வானுக்கு தொண்டை கட்டு, ஒரே அபசரம் என்றால் ஆனந்தத்துக்காக சபாவுக்கு போனவனுக்கு எப்படி இருக்கும்? வெங்காய சாம்பாரோடு தோசை தின்னலாம் என்று நாக்காலும் மூக்காலும் நாக்கு ருசியைப் போலவே மூக்கு கமகமாவினாலும் தீனி ஆசை ஆனந்தம் அடைய ஆசைப்பட்டு கொண்டு கிளப்புக்கு, அதாவது ஓட்டலுக்கு போகிறான். அங்கே ஆறி போனதாய் ஊசி போனதாய் சுட்ட எண்ணெயில் பண்ணினதை சர்வர் கொண்டு வந்து வைக்கிறான். வாயில் வைக்க வழங்கவில்லை. வந்துவிட்டோமே, ஆர்டர் பண்ணிவிட்டோமே என்று முழுங்கி வைக்கிறான். கஷ்டம் அதோடு போகவில்லை, தலையை சுற்றுகிறது, வாந்தி பண்ணுகிறது. ஸ்பர்ச உணர்ச்சியால் சரீரத்துக்கு ஆனந்தம் ஏற்படும் என்று ஆசைப்பட்டு கொண்டு ஜிலு ஜிலு என்று ஷவர்பாத்தில் போய் நிற்கிறான். அது ஒரே சில்லிப்பாக கொட்டி விரைக்க வைக்கிறது. ஜலதோஷமும் மண்டையிடியும் வருகின்றன. இதெல்லாம் ஆனந்தம் என்று தேடிப்போய் ஆனந்த கலப்பே இல்லாமல் துக்கத்தை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு திருஷ்டாந்தம் சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் என்று பஞ்சேந்திரியங்களால் ஆசைப்படுகிறவற்றுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தேன். கச்சேரியில் சப்தம், சினிமாவில் சப்தம், ரூபம் இரண்டும், ரசமும் கந்தமும் ஓட்டலில், ஸ்பர்சம் ஷவர்பாத். ஐம்புலனாலும் அழிவடையும் மானுடன். விவேக சூடாமணி என்று ஒரு உத்தமமான ஞான நூல் நம்முடைய ஆச்சாரியால் பண்ணினது. அதிலே ஒரு ஸ்லோகத்தில் இந்த பஞ்சேந்திரிய சமாச்சாரம் வருகிறது. ஒவ்வொரு பிராணி இந்த 5 இந்திரியங்களில் ஒவ்வொன்றினால் மட்டும் ஆசை வாய்ப்பட்டு நாசத்தை அடைவதை சொல்லி, மனுஷ்ய பிராணி மட்டும் 5 இந்திரியங்களில் ஒவ்வொன்றாலுமே, அதாவது 5ஆலுமே மோகிக்கப்பட்டு அழிவதை சொல்லி எச்சரிக்கிறார், துக்கப்படுகிறார். மான் சப்தத்தினால் நாசமடைவது. வேடன் கொம்பு உதுவான். அதை கேட்கிற ஆசையால் மான் மயங்கி நிற்கும் போது பானம் போட்டு அடித்து விடுவான். யானை ஸ்பர்சத்தால் நாசத்தை தேடிக்கொள்கிறது. கெட்டா என்ற மைசூர் காடுகளில் பண்ணுகிறார்கள். யானையே கொள்ளும்படியாக பெரிய பள்ளம் நோண்டி மேலே அது பள்ளம் என்று தெரியாதபடி செத்தை செடி கொடிகளை பரப்பி வைத்திருப்பார்கள். பிடிக்க வேண்டிய ஆண் யானை பள்ளத்துக்கு ஒரு திக்கில் இருக்கிறது என்றால் அதற்கு எதிர் திக்கில் பள்ளத்துக்கு அந்தண்டை ஏற்கனவே பிடித்து பழக்கப்படுத்திய ஒரு பெண் யானையை கட்டி வைத்திருப்பார்கள். அதை ஸ்பரிசித்து ரமிக்க வேண்டும் என்று ஆண் யானைக்கு ஆசை உண்டாகும். அந்த மோகத்தில் அது குறுக்கே இருக்கிற பள்ளத்தை பள்ளமென்றே தெரிந்து கொள்ளாமல் செத்தை செடி கொடி மேல் வேகமாக ஓடும். அவற்றால் இதன் வெயிட்டை தாங்க முடியுமா? அப்படியே ஒடிந்து அதுகள் விழ யானையும் பள்ளத்தில் துபகட்டீர் என்று விழுந்துவிடும். பிடித்து விடுவார்கள். ரூபத்தால் நாசமடையும் 5 விட்டில் பூச்சி. தீபத்தின் பளிர் ரூபத்தில் ஆசைப்பட்டு தானே வந்து அதில் விழுந்து மடிகிறது. ரசம் என்பதாக வாய்க்கு ஆசை காட்டும் ஆகாரத்தால் மீன் உயிரை விடுகிறது. தூண்டிலில் உள்ள புழுவை தின்ன ஆசைப்பட்டு சாகிறது. வண்டு கந்தத்தினால் மரணத்தை தேடிக்கொள்கிறது. பெருசாக சம்பகப்பூக்கள் உண்டு. அதன் வாசனையில் நமக்கே மூக்கில் ரத்தம் கொட்ட ஆரம்பித்துவிடும். அத்தனை தீட்சண்யமான சுகந்தம். இப்படிப்பட்ட புஷ்பங்களுக்குள்ளே போய் வண்டு உட்கார்ந்து கொண்டு அப்படியே தன் மதியிழந்து சொக்கி போய்விடும். அப்பொழுது புஷ்பத்தின் இதழ் ஒன்றாக மூடிக்கொண்டு மலர்ந்திருந்த புஷ்பம் தானாக கூம்பிவிடும். அதற்குள் மாட்டிக்கொண்ட வண்டுக்கு அதோடு ஆயுஸ் தீர்ந்து போகும். இப்படி பஞ்ச இந்திரியங்களில் ஒவ்வொன்றால் ஒவ்வொரு பிராணிக்கு பஞ்சத்துவம், அதாவது மரணம் அடைகிறது என்று ஆச்சாரியால் சிலேடை செய்கிறார். மனுஷன் 5ஆலுமே அழிகிறானே என்று பரிதாபப்படுகிறார். சப்தாதிகி பஞ்ச பிரேத
பஞ்சசத்பம் ஆபுகு சுகுணேனே பந்தா குரங்கா மாதங்க பதங்க மீன பிருங்கா நரக பஞ்சபிரஞ்சிதக கிம். குரங்க என்றால் மான், குரங்கில்லை. மாதங்கம் என்றால் யானை, பதங்கம் என்றால் வெட்டில், மீனம்தான் மீன், பிருங்கம் என்றால் வண்டு, நரக என்றால் மனுஷனானவன், பஞ்சபிகி ஐந்தாலும் ஐம்புலனாலும் அஞ்சிதக கவரப்படுகிறான். பஞ்சபி அஞ்சிதக என்பது சந்தியில் பஞ்சபிரஞ்சிதக என்றாயிருக்கிறது. கிம் என்று முடிக்கிறார். கிம் என்றால் என்ன? ஐயோ, இப்படி மனுஷ ஜீவனானது பஞ்சேந்திரியத்தாலும் கவர்ந்திழுக்கப்படுகிறதே, என்ன பண்ணலாம் என்று பரமகருணையோடு கிம் போட்டிருக்கிறார். ஆசை ஆனந்தம் என்று போய் அடியோடு ஏமாந்து நாசமடைவதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். சாஸ்வத இன்பம் ஆசையால் விளையாது. ஆனால் எப்பொழுதும் இந்த மாதிரி அடியோடு கெடுதலாகத்தான் நடக்கிறது என்று பெசிமிஸ்டிக்காக சொல்லக்கூடாது. இப்படியும் அநேக சமயங்களில் நடக்கிறதென்றே காட்ட வந்தேன். கொஞ்சமாவது ஆனந்தம் அதோடு துக்கம் கலந்து வருவது என்பதாகத்தான் பெரும்பாலும் பார்க்கிறோம். புத்தியை கெடுத்து உடம்பையும் கெடுத்து குடும்ப வாழ்க்கையும் கெடுப்பதுதான் மதுபானத்தில் ஒருத்தன் போனாலும் கூட குடிக்கிற அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கக்கூடும். ஓட்டலில் போடுவதில் எப்பொழுதுமே சுட்ட எண்ணெயும் ஊசலும் தான் என்றில்லாமல் வாய்க்கு ருசியாகவும், அதாவது நாக்குக்கு நிஜமாகவே ஆனந்தமளிப்பதாகவும் போடலாம். அப்பொழுதும் கூட அதற்கான பில் இந்த அனாச்சார தீனியால் ஏற்படும் ஆத்மஹானி ஆகியவற்றை பார்த்தால் ஆனந்தப்படுவதை விட துக்கப்பட வேண்டியதே ஜாஸ்தி என்று தெரியும். வித்வானுக்கு எப்பவும் தொண்டை கட்டுவதில்லை. சாரீரம் வசதியாக இருந்து மூடும் நன்றாக இருந்து அவர் பாடினால் கொடுத்த காசு வீணில்லை என்று தோன்றுகிறது. இங்கே ஆனந்தமும் துக்கமும் சமம். கை காசு போட்டு டிக்கெட் வாங்கியது துக்கம்தான். இப்பொழுது அப்படி தெரியாவிட்டாலும் வித்வான் நன்றாக பாடியிராவிட்டால் அப்பொழுது தெரிந்திருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.